ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால் ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 68 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் சென்னை சூப்பர் கிங்ஸு. ஸோ ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்னு சொல்லலாம். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க குவாலிஃபை ஆவாங்க. பட் என்னென்னா ஆர்சிபிக்கு ஒரு 18 ரன் வித்தியாசத்தில் அப்படின்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்கேக்கு வின் பண்ணாலே போதும், அதுதான் வந்து கால்குலேஷன். அப்போ சப்போஸ் மழை பெஞ்சு ஃபுல்லாக மேட்ச் கேன்சல் ஆனாலும் சிஎஸ்கே வந்து த்ரூவாக வந்து போயிடுவாங்க. இதுதான் வந்து கால்குலேஷன். ஸோ மேட்ச் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஈடன் கார்டன்ஸ்லேயும் சின்னசாமி ஸ்டேடியம்லேயுமே நல்ல கிளியராக வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு மழை நின்னால் கூட ஒரு 5 ஓவர் மேட்சாவது வந்து நடத்திடுவாங்க. ஸோ ஃபுல்லாகவே மேட்ச் வந்து கேன்சல் ஆக வாய்ப்புன்றது குறைவு தான். ஸோ 18ஆம் தேதி 7:30 ஸ்டார்ட் ஆகுது சின்னசாமி ஸ்டேடியமில். அந்த கிரவுண்டை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சின்ன கிரவுண்டு, பேட்டர்ஸுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர்ஸ், நல்ல குவாலிட்டியாக வீசக்கூடிய ஸ்பின்னர்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு மேட்சாக இதுதான் இருக்கும். ஏன்னா ஃபைனலுக்கு பெரிய டீம்ஸ் எதுவுமே போகல. நம்ம எதிர்பார்த்த டீம்ஸ் வந்து எம்ஐ, அதுக்கப்புறம் இன்னுமே வந்து நிறைய டீம்ஸ் வந்து எதிர்பார்த்தோம். ஸோ கேகேஆர், ஆர்ஆர் வந்து போயிருக்காங்க. பட் இப்போயுமே ஆர்சிபி, சிஎஸ்கே ஏதாவது ஒரு டீம் வெளியே போயிடுவாங்க. சிஎஸ்கே, எம்ஐ வந்து ஃபைனல் ஆட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து பெரிய டீம்ஸ் இல்லாமல் கேகேஆர், ஆர்ஆர் அந்த மாதிரி போயிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச்சு. ஸோ பார்க்கலாம். 161 மேட்ச் வந்து இங்கே நடந்திருக்கு. 72 ஃபஸ்ட் பேட்மேன் டீமும் 87 செகண்ட் பேட் டீமும் ஆவரேஜாக 167 வந்து எதிர்பார்க்கலாம். ரீசெண்டாக நடந்த எல்லா மேட்சுமே நல்ல பேட்டிங்க்கு சாதகமாக தான் இருந்திருக்கு. ஹெட்வேட்டில் ஆர்சிபி வெறும் 10 டைம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 21 முறை வந்து சிஎஸ்கே தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமான மேட்ச்சுன்னு வந்தால் ஆர்சிபி தோற்றுருவாங்க. அதுவும் ஒரு பாயிண்ட்டு தான். ஸோ சிஎஸ்கேக்கு ஃபேவராக வந்து நான் பேசலை, இது வந்து உண்மையான பாயிண்ட்டு. ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா டீம் மாதிரி ஆர்சிபி முக்கியமான மேட்சஸில் வந்து தோற்றுருவாங்க. அதுவும் நடந்திருக்கு. சிஎஸ்கே முக்கியமான மேட்சஸில் ஜெயிப்பாங்க. பட் எம்ஐ கூட மட்டும் ஃபைனலில் தோற்றுருக்காங்க. அதையும் நம்ம வந்து ஒத்துக்கிறணும். ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு பிளேயர் நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குபேர ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திங்க. வேர்ல்டு கப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணலாம். ஜிஎஸ்டியும் ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 மேட்ச்க்கான ஸ்கோர் கார்டு பார்ப்போம். சின்னசாமி ஸ்டேடியமில் கடைசியாக நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு. அந்த 2 மேட்ச்லையுமே சிமிலராக என்னென்ன நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ பேட்டிங்கை பொறுத்தவரையா ஓரளவுக்கு பேட்டர்ஸ் வந்து கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன் அடித்தாங்க. ஃபேப் டியூப்ளசி சேசிங்லாம் அடிப்பார். ஃபஸ்ட்டு பேட்டிங்லாம் ஃப்ளாப் ஆவார். அது கண்டினியூ ஆகிருக்கு. அதேமாதிரி சேசிங்கில் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபுல் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப மீடியம் பேசர்ஸ்க்கு தான் ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. 100 ஆகும்போது இங்கே 2 விக்கெட் எடுத்தாலுமே ஓவரால் வந்து ஹையஸ்ட்டு 70-80% வந்து மீடியம் பேசர்ஸும், மற்றது வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்காங்க. மற்றபடி பேட்டர்ஸ், மீடியம் பேசர்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பின்னர்ஸுன்னு போகலாம். பட் ரெயின் இருக்கிறதுனால நல்ல ஸ்விங் கிடைக்கும். சப்போஸ் இனிஷியல் ஸ்விங் ஹையாக இருக்கும் அப்படின்னா அந்த டாப் ஆர்டர் பேட்டர்ஸை கேப்டன்ஷிப் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். நல்ல ஸ்விங் இருந்தால் சிராஜுக்கு ஸ்விங் ஆகும். அதே மாதிரி தேஷ்பாண்டேவுமே நல்லாவே ஸ்விங்குன்றது பண்ணுறாரு. கிளிசனை எடுத்துகிட்டு வந்தால் அவருக்கும் அட்வான்டேஜ்ன்றது கிடைக்கும் சிஎஸ்கேயில். ஸோ அது ஆன் டைமில் பார்க்கலாம். இல்லை ஸ்விங் இருக்காது, நார்மல் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேட்டர்ஸுக்கு வந்து ஓரளவுக்கு அதிகமான சாதகன்றது கிடைக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரே கிளிப்பை தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பெரிய லெவலில் வின்னிங் கிடையாது, அதனால் கிளிப்பே நான் மாற்றலை. இப்போதைக்கு வின்னிங் வந்திருக்கிறதுனால வந்து கிளிப்பை மாற்றிருக்கேன். ஸோ ஒரிஜினல் சேனல் பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். ஸோ ஃபேண்டசியை புரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். வின்னு லாஸ் மாதிரி தான் வரும். எப்படினாலும் நம்ம வின்னுன்றதை கொண்டு வந்துடலாம். இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்தால் நல்லாவே வந்து கிளிக் ஆகும். ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நல்ல வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். ஸோ நான் வந்து வின்னிங்ஸ் ஆல்ரெடி 2 மேட்ச் தொடர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்சிபி அதுக்கப்புறம் டிசி மேட்ச்சுக்கு வந்து கம்மியாக வந்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மேட்ச் வந்து எப்படி போகும்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா மேட்சும் வின்னிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வேர்ல்டு கப் தான் வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபுல்லாக வின்னிங் தரணும். ஸோ பார்த்துக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்புமே பெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஒரு பிளேயரை தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு அது ஒர்க் ஆகுது. இல்லை உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலுமே நீங்கள் ப்ளே பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுறது ஈஸியாக கூட ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டெலகிராம் மட்டும் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வின்னுலா சகஜம்தான். என்னடா வின் ஆனோன்னே இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். நம்ம யூசர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ் ஆகிறப்பயுமே ஒவ்வொருத்தரையுமே வந்து அதை ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ வின் ஆகிறப்பே அப்போ சொல்லணும், அதுதான் கரெக்ட். சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் வந்து எதிர்பார்க்குறது மோஸ்ட்லி ஒரு முக்கியமான மேட்ச்சுக்கு பெரிய பிளேயர் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் எடுத்துகிட்டு வர ஒரு ஃபார்முலாவை சிஎஸ்கே பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கலாம் ரஹானே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப்பு. ஸோ நானே அதை பல டைம் டெலகிராம் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் அவர் உள்ளே வர சான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் இருக்குது.
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஒரு சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுறதுக்கு ரஹானேவை ட்ரை பண்ணலான்னு நினப்பாங்க. அப்படி வந்தால் லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது சேசிங்லாம் ரஹானேவை ட்ரை பண்ணலாம். ஓரளவுக்கு டக்குன்னு யார் எதிர்பாராதப்போ ஒரு கம்மியான பால்ஸ்க்கு அதிக ரன் வந்து அடிக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறமா ருத்ராஜ் கேக்வாடு, டேரல் மிச்சல் 1 டவுன் இல்லை 2 டவுன், இதுதான் வந்து காம்பினேஷனாக இருக்கும். மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மிச்சல் சாண்டர் இல்லாட்டி தீக்ஷன் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த 3 பவுலர்ஸோடு தான் வந்து போவாங்க. இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் தேவைப்பட்டால் வேணால் ஒரு பிளேயரை எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்தளவுக்கு வந்து ரிஸ்க் எடுத்து ஒரு நியூ பிளேயருக்கு வந்து வாய்ப்புன்றதை கொடுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி தான் வந்து பிளேயிங் லோனாக இருக்கும். ஸோ ஜடேஜாவை வச்சு மூவ் பண்ணிவிட்டு மிச்சல் சாண்டர் இல்லாட்டி தீக்ஷனாக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மிச்சல் சாண்டர் ஆடினா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜுமே கீழே வரையும் கொண்டு போகலாம். ஏன்னா மொயின் அலி கிடையாது, அதையும் நம்ம வந்து பார்க்கணும். பத்ரினாவும் கிடையாது, முஸ்தபிசூர் ரஹ்மானுமே இல்லை. முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இல்லாதப்போ மிச்சல் சாண்டர் வந்தால் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். தீக்ஷனா வந்தால் 2 கேட்சை வந்து ட்ராப் பண்ணுவார். விக்கெட் எடுத்தாலும் 1 தான் எடுக்க முடியும். என்ன பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஓவரால் பார்த்தோம்னா ருத்ராஜ் கேக்வாட் இந்த வென்யூவில் ஃப்ளாப் ஆகிருக்காரு. பட் இந்த சீசனும் நல்லாயிருக்கு. ஒரு கேப்டன்ஷிப் ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடக்கூடிய ஒரு மேட்சாகவும் இருக்கும். ஒரு நல்ல ஒரு கேப்டன் சாய்ஸாக இந்த மேட்சுக்கு இருப்பார். அதேமாதிரி ரச்சின் ரவீந்திரா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அவர் இந்த கிரவுண்டில் தான் வந்து ஹையஸ்ட்டாக வந்து அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே இந்த கிரவுண்டில் எடுத்துகிட்டு தான் அவர் வேர்ல்டு கப்பே ஆடினார். ஸோ இந்த கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு ஹையாகவே இருந்திருக்கு. அவருக்கு நல்ல ஒரு பவுன்ஸ்லேயுமே வரும். ஸோ கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரம் கார்ட் பிக்காக நம்ம ரஹானேவை சேசிங்கில் பார்க்கலாம். ஒரு இம்பேக்ட் பிளேயராக வந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரவீந்திர ஜடேஜா ரிஸ்க்கு தான், ட்ராப் பண்ணுறது ரிஸ்க்கு தான். ஏன்னா பெரிய மேட்சஸில் அவர் சப்போஸ் ஒரு ஏர்லி விக்கெட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா முன்னாடியே பேட்டிங் வந்து ஒரு 30-40 ரன், பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டால் கூட நல்ல பாயிண்ட்ஸுன்றதை போயிடுவார். சிவம் டூபே ஸோ ஆர்சிபிக்கு எப்பயுமே எதிராக வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ்ன்றதை பண்ணியிருக்காரு. சேம் இங்கே எம்எஸ் தோனி, டேரல் மிச்சல். ஸோ டேரல் மிச்சலை பொறுத்தவரையும் அவருக்கு பேட்டிங் ஆடுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 டவுனில் அனுப்பிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் குயிக்காக அடிக்க பார்ப்பார். இல்லை ரஹானே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் டேரல் மிச்சல் வந்தால் ரஹானே கிளிக் ஆகிட்டால் டேரல் மிச்சல் ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 50-50% பார்க்கலாம். சிம்ரன் சிங் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தாலும் இந்த கிரவுண்டில் விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். தேஷ்பாண்டே தொடர்ச்சியாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. சாகுல் தாக்கூர் விக்கெட்டே எடுக்கலை. பட் சாகுல் தாக்கூருமே லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். ஆனால் முக்கியமான மேட்சஸில் அவருமே வந்து அடிக்க போவாங்க. இவரை டார்கெட் வச்சு அடிக்க போகிறப்போ திடீர்னு விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ அதனால் ஒரு லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸில் டீசன்ட் பிக்ஸு கண்டிப்பாக சாகுல் தாக்கூர், அடுத்த எம்எஸ் தோனி, ரஹானே இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. ஒரு ட்ரம் கார்ட் பிக்ஸாகவும் இவங்கள நம்ம பார்க்கலாம். பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸில் ருத்ராஜ் கேக்வாட், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் தேஷ்பாண்டேவை ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் 2-3 விக்கெட்ஸுன்றதை எடுக்கிறார். செகண்ட் பவுல் பண்ணுற விக்கெட் எடுக்கிறார். பட் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவே விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. தீக்ஷனாவா சாண்டரான்னு பார்த்துக்கோங்க. மற்றபடி ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் செகண்ட் பேட் பண்ணால் ரஹானே எடுத்துக்கோங்க. கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணால். பட் கிராண்ட் லீக் கேப்டனில் நம்ம சிவம் டூபேவை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இங்கே ஸ்வப்னில் சில்லு, அதுக்கு சிங், அடுத்ததாக கரண் சர்மாவை தான் மோஸ்ட்லி வந்து ஸ்பின்னர்ஸாக ட்ரை பண்ணுவாங்க. இவங்க 2 பேருமே சிவம் டூபேக்கு எதிராக வீசி விக்கெட் எடுக்கிறன்றது மிகப்பெரிய கஷ்டம். ஈஸியாக அடிச்சிடுவார். இந்த மாதிரி ஒரு கிரவுண்டில் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. டிகேவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், பெரிய மேட்சஸில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஓவரால் உங்களுக்கு பில் ஜாக்ஸ் கிடையாது. இந்த இடத்துல கண்டிப்பாக மேக்ஸ்வெல் உள்ளே வந்துடுவார். கேமரன் க்ரீனு, ஃபாப் டியூப்ளசி, அதுக்கப்புறம் ஃபெர்க்யூசன். இதுதான் கான்செப்ட். ஃபெர்க்யூசன் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் 1 விக்கெட்டோ, செகண்ட் பவுல் பண்ணால் 2 விக்கெட்டுன்ற மாதிரி கண்டினியூவாக எடுக்கிறாரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபெர்க்யூசனாக ஃபஸ்ட் பவுல் பண்ணால் எடுத்துக்கோங்க. சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்ற காம்பினேஷன் போனால் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ நம்ம எடுக்காமல் போகலாம். எஸ்டிஆர் டைட்டாக பவுல் பண்ணுவார். சிராஜோட ரெக்கார்ட் சிஎஸ்கே எதிராக ரொம்பவுமே போராக இருந்திருக்கு. செகண்ட் பவுல் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். பட் ஏரில் ஸ்விங் இருக்கும். இனிஷியலாக வந்து விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸ்விங் பவுலர்ஸ் ஹெல்ப் இருக்குன்னா வேணால் நீங்கள் சிராஜாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெக்கார்ட் வைஸ் போராக தான் இருக்குது. மேக்ஸ்வெல் எல்லாருமே எதிர்பார்க்குறது ஓவரால் மேக்ஸ்வெல் எல்லா மேட்சஸுக்கும் சேர்த்து இந்த பெரிய மேட்ச்சில் வந்து ஹிட் பண்ணுவாருன்னு எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. ஸோ எனக்குமே அது வந்து பர்சனலாக தோணுது. பட் பேட்டில் வைஸாக பார்த்தா இவர் வந்தாலே ஜடேஜாவை எடுத்துகிட்டு வந்து அவுட் ஆகிறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டி மிச்சல் சாண்டர்னா மிச்சல் சாண்டரை எடுத்துகிட்டு வருவாங்க. சப்போஸ் கிளிக் ஆகிடுச்சு, ஏதோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராக மாறி அடித்து அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா எடுக்காமறது மிகப்பெரிய ரிஸ்க். ஏன்னா மேக்ஸ்வெல் பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு 70 ரன் 80 ரன் ஒரு 2 விக்கெட்ன்ற மாதிரி எடுப்பார். அதில் நம்ம கிட்டவே போக முடியாத இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிக்காக எடுத்துக்கோங்க. கிராண்ட் லீக்ஸில் வேணால் ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கேப்டனைஸ் கப்னா கொடுக்க வேண்டாம். பிளேயராக எடுக்கிறது பெட்ரு.
அப்போ இங்கே கேப்டனைஸ் பண்ணிச்சுன்னா விராட் கோலி, கேமரான் க்ரீன் சேஃபஸ்ட் ஆப்ஷனு. செகண்ட் பேட் பண்ணாங்கன்னா ஃபேப் டு பிளேஸை ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரிஸ்கி கேப்டனைஸ் சாய்ஸில் யார் யார் ட்ரை பண்ணலான்னா கண்டிப்பாக மேக்ஸ்வெல் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரஜத் பட்டிதார் ஸ்பின்னை நல்லாவே ஆடுறாரு, பயங்கரமாக அடிக்கிறாரு அப்படின்றபடி ஓவரால் வந்து பார்த்தா தெரியுது. இருந்தாலும் ஜடேஜாவை ஹிட் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம். அதே மீடியம் பேசர்ஸை பெரிய அளவில் அடிக்க மாட்டுறாரு. ஜடேஜா வரப்போ அவரை டேக் ஆன் பண்ணுறது மிகப்பெரிய ரிஸ்க்கு, ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஓவரால் பெஸ்ட்டு கேப்டனைஸ் கேப்டன்ஸில் விராட் கோலி, கேமரான் க்ரீன். செகண்ட் பேட் பண்ணால் ஃபேப் டு பிளேஸி, மேக்ஸ்வெல் ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். தினேஷ் கார்த்திகை முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா சேசிங் மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். விக்கெட் கீப்பிங்கில் வேறு வழியும் இல்லை. MS தோனி இல்லை தினேஷ் கார்த்திகை 2 பேர் தான் எடுக்கணும். MS தோனி பேட்டிங் வரதில்லை, அதனால் தினேஷ் கார்த்திகை எடுத்துக்கிறது பெட்டர் தான். சுப்னீல் சிங் இனிஷியலாக வந்து பவுல் பண்ணி விக்கெட்ஸ்ன்றதை எடுக்கிறாரு ஃபஸ்ட் ஓவரில். இங்கே ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு லெஃப்ட் ஆம் பேட்டர் வச்சு லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் வீசுறது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக இருக்கும். ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பெஸ்ட்டு கேப்டனைஸ் சாய்ஸில் ஸ்விங் இல்லை இனிஷியலாக அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட், விராட் கோலி. அப்படி எப்படி பார்த்தாலுமே இவங்க 2 பேர் சேஃபஸ்ட் ஆப்ஷனு. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ நம்ம கேமரான் க்ரீனை பார்க்கலாம் ஒரு 3வது ஆப்ஷன். 4th ஆப்ஷன் தேஷ்பாண்டே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டினியூவாக விக்கெட் எடுக்கிறாரு. 3 மேட்ச் தொடர்ந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷனில் சிவம் டூபே கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம் கேப்டனைஸ் கேப்டனா. ஃபேப் டு பிளேஸி செகண்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி லாக்கி ஃபெர்கியூசன் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியல் பவுலிங்கில் சிராஜ், தயால் பவுல் பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த சைடில் சிம்ரஜ் சிங்கு, அதுக்கப்புறமா தேஷ்பாண்டே வந்து ட்ரை பண்ணுறாங்க. டெத்தில் தேஷ்பாண்டே தான் வீசுகிறாரு, சால் தாக்கூர். இங்கே டெத்தில் முகமது சிராஜும் ஃபெர்கியூசனும் வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓவரால் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்னு பார்த்தோம்னா 3 பேர் வந்து இருக்காங்க. ஸோ மெச்சல் சாண்டர் வந்தால் 4 பேர். வேறு வழியே இல்லை, மேக்ஸ்வெல் தான் பவுல் பண்ணுவார். ஸோ அவரை ட்ராப் பண்ணுறது கஷ்டம். ஆஃப் ஸ்பின்னு எடுத்துகிட்டு வருவார். ஃபேப் டு பிளேஸி ஏதோ ஒரு விக்கெட் எடுத்துகிட்டா கூட நல்ல பாயிண்ட்டு. அதேமாதிரி இந்த சைடில் அவங்களுக்கு ஆஃப் ஸ்பின் கிடையாது, லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் எல்லாருமே. இங்கேயுமே அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்டர் தான் வராங்க. ஸோ இந்த பேட்டில்ன்றது அருமையாக வந்து இருக்கும். விராட் கோலியை ஸ்டார்ட் பார்த்தோம்னா ஹெட்வியில் 37 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 40 ஆவரேஜ், ஃபேப் 35 ஆவரேஜ். ஹெட்வியில் 4 மேட்சஸில் வென்யூவில் 45. ஃபேப் பெட்டர் ஆவரேஜ் வச்சுருந்தாலுமே சேசிங்கில் பெட்டராக ஆடுறாரு. பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஃப்ளாப் ஆகிறத பார்த்துருக்கோம். ரஜத் பட்டிதார் ஆவரேஜ் 10 ரன்ஸு, வென்யூவில் 18 ரன்ஸு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 50 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியுமே இங்கே ஃப்ளாப் தான் இருக்கார். கேமரான் க்ரீனு அவரோட ரீசெண்ட் ஃபார்ம் பாருங்கள், 3 மேட்சுமே வந்து நல்லாவே கிளிக் ஆகிருக்காரு. மினிமம் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸுன்றதை கண்டினியூவாக வந்து கொடுத்துருக்காரு. அதனால் ஒரு பெட்டரான பிக். டிகே 32 இன்னிங்ஸில் ஹெட்வியில் 29ம், வென்யூவில் 18. கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். கரண் சர்மா ஹெட்வியட் 4, வென்யூவில் 12. முகமது சிராஜ் ஹெட்வியட்டில் 10 மேட்சஸில் வெறும் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. சப்போஸ் செகண்ட் பவுல் பண்ணால் கட் பண்ணிட்டு போகிறது பெட்ரு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும், அந்த டெத்து வரையே போகிறதுனால. வென்யூவில் 25 விக்கெட்ஸ். லாக்கி ஃபெர்கியூசன் ஹெட்வியட்டில் 1 விக்கெட்டும், வென்யூவில் 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஸோ செகண்ட் பவுல் பண்ணுறது தொடர்ந்து விக்கெட் எடுக்கிறார். ஆர்சிபி வின்னிங் காம்பினேஷன் மாதிரி நீங்கள் டீம் போட்டால் ஃபஸ்ட் பேட் பண்ணி ஆர்சிபி அதிக ரன்ஸ் அடிச்சிருவாங்க. செகண்ட் சிஎஸ்கே சேஸ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் லாக்கி ஃபெர்கியூசன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ. தயால் 2 விக்கெட்ஸ் ஹெட்வியட்டில், வென்யூவில் 9. மேக்ஸ்வெல் ஹெட்வியட்டில் 30 ஆவரேஜ் ப்ளஸ் 6 விக்கெட்ஸு, வென்யூவில் 21 ஆவரேஜ். ஸோ 9 விக்கெட்ஸு எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து லாஜிக்கலாக யோசிக்கிறப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக நல்லா வீசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஹெட்வியட்டில் 37 ரச்சின் ரவீந்திரா, வென்யூவில் 32 ஆவரேஜ். ஒரு நல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இந்த கிரவுண்டில் இருக்குது அவருக்கு. ருத்ராஜ் கெய்க்வாட் 33 ஹெட்வியட்டில், வென்யூவில் ஃப்ளாப் ஆகிருக்காரு. சிவம் டூபே ஹெட்வியட்டில் 4 இன்னிங்ஸில் 227, வென்யூவில் 2 மேட்ச்சில் 61. ரவீந்திர ஜடேஜா ஹெட்வியட்டில் 26 விக்கெட்ஸு, 29, வென்யூவில் ஹெட்வியட்டில் 26. இதுவுமே நல்ல ரெக்கார்டு தான். ஸோ MS தோனியோட ரெக்கார்டு தான். கிட்டத்தட்ட எப்படி ஒரு KL ராகுல் MIக்கு எதிராக ரெக்கார்டு வச்சுருக்காரோ அந்த மாதிரி RCBக்கு எதிராக ஹையஸ்ட் ரெக்கார்டு சிஎஸ்கேவோட முன்னாள் கேப்டன் ஸ்டார் பிளேயர் அவர் தான் வந்து ரெக்கார்டு. ஸோ KL ராகுலோட அதிக ரெக்கார்டு வச்சுருக்காரு. 92 ரன் ஆவரேஜ் RCBக்கு எதிராக. ஸோ யோசிச்சுக்கோங்க. சாகுல் தாக்கூர் 12 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வியட்டில், வென்யூவில் 5. நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க ஏன்னா கடைசி 2 மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னு. இந்த மாதிரி கிரவுண்டில் இவர் ஈஸியாக அடிக்கலான்னு போய் இவருக்கு விக்கெட் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். தேஷ்பாண்டே ஹெட்வியட்டில் 3 விக்கெட்ஸும், வென்யூலையும் 3 விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்காரு. தீக்ஷனா ஹெட்வியட்டில் 8 விக்கெட்ஸு. பட் ஆனால் ஒரு விக்கெட் எடுக்க தான் சான்ஸ்ன்றது இருக்கும். ரஹானேவோட ஸ்டார்ட் மிகப்பெரிய ஒரு கீ, ஒரு ட்ரம் கார்டு பிக்கு, ரிஸ்க்கான ஒரு ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் மேட்ச் பிளேயரு, உண்மையிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தலாம். உண்மையிலே ஒரு நல்ல பிளேயராக இருந்தால் இந்த மேட்ச் சான்ஸ் கொடுத்தா நல்லாவே ஆடுவார், பார்க்கலாம்.
ஆவரேஜ் ஹெட்வேர்டில் 35, வென்யூவில் 53 ரன்ஸு நல்லாவே யூஸ் பண்ணி அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டோட விக்கெட்டில் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சேசிங் வந்தால் ஒரு இம்பேக்ட் பிளேயர் வந்தால் இம்பார்ட்டன்ட் ஒரு பிக்கு. டீம் பார்ப்போம். மேக்ஸ்வெல், அதுக்கப்புறமா விராட் கோலி, ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸை தான் எடுத்திருக்கேன். பட் இங்கே தேஷ்பாண்டே, ஃபெர்க்யூசன் இந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்துக்கிறது பெட்ரு. சாவுத் ஓவர் வேணாலும் எடுத்துக்கோங்க. இது ஜஸ்ட் பேட்டிங் காம்பினேஷன் டீம். பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீம் மாற்றணும். 11 சேலஞ்சர்ஸ் ஆப்பு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பெர் மந்த் வந்து உங்களுக்கு 20,000 rupees வந்து ஃப்ரீயாக டிடிஎஸ்ன்றதை கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட டிடிஎஸும் ஃப்ரீ, ஜிஎஸ்டி ஃப்ரீ இந்த ஆப்பில். ஸ்மால் லீக் பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. ஸோ ஹெட் 4, ஹெட் 5 எல்லாமே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடி நம்ம யூசர்ஸ் யாராவது பயன்படுத்திகிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்துங்க. நல்ல ஆஃபர்ன்றதை கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. 20,000 ரூபா வரையும் உங்களுக்கு டிடிஎஸ் ஃப்ரீ நெட் வின்னிங்லேருந்து. நீங்கள் வின்னு லாஸ்ன்னு மாறி மாறி போகிறப்போ இவ்வளோ இதெல்லாம் உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக டிடிஎஸ் ஃப்ரீயாக நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். முன்னாடி ஃபுல் ஸ்டாட்ஸ் அண்ட் லைஸ் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கும். லாஜிக்கலாக யோசிச்சு மூவ் பண்ணுங்கள். வீடியோ தான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேஃபான சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க.